இன்னைக்கு நம்ம வீடியோல மோஸ்ட் ஃபேமஸ் creepypasta கேரக்டரான ஸ்லெண்டர் மேன் பத்தி தான் பார்க்க போறோம். 2009ல சம்திங் ஆஃபுல்ன்ற இன்டர்நெட் ஃபோரம் யூசர்ஸை கிரீப்பியான பேரனார்மல் இமேஜஸ் அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு போட்டோஷாப் சேலஞ்ச் வைக்கிறாங்க. அண்ட் இந்த சேலஞ்சில் எரிக் நட்சன் அப்படின்றவர் விக்டர் சர்ச் அப்படின்ற பேர்ல குழந்தைங்க இருக்கிற மாதிரி 2 பிளாக் அண்ட் ஒயிட் போட்டோ அப்லோட் பண்றாரு. இந்த போட்டோல இந்த குழந்தைங்களுக்கு பின்னாடி ஒல்லியா உயரமா பிளாக் சூட் போட்ட ஒரு உருவத்தை ஆட் பண்றாரு. அண்ட் இந்த உருவம் தான் பாப்புலரா பேசப்படுற ஸ்லெண்டர் மேன் அப்படின்ற creepypasta கேரக்டர். இந்த ஸ்லெண்டர் மேன் அப்நார்மலி டாலா பிளாக் சூட் அண்ட் டை போட்டுட்டு இருக்கிற ஒரு ஹியூமனாய்ட் கேரக்டர், அதாவது மனித உருவம் கொண்ட ஒரு கேரக்டர். அண்ட் இந்த கேரக்டருக்கு எந்த ஒரு ஃபேஷியல் ஃபீச்சர்ஸும் இல்லாம வெள்ளையாவோ இல்ல பேல் கிரே கலர்லயோ இருக்கும். அண்ட் சம்டைம்ஸ் இதோட முகத்துல பயங்கரமான வாய் இருக்குன்னு சொல்லப்படுது. இந்த ஸ்லெண்டர் மேனுக்கு அதோட கை கால்களை நீட்டுற சக்தி இருக்குமா, அண்ட் இதோட முதுகலையோ கைக்கு பதிலாவோ டென்டக்கல்ஸ் மாதிரியான இணை உறுப்புகள் இருக்குமா. இந்த ஸ்லெண்டர் மேன் மோஸ்டா காட்டு பகுதியில் வசிக்கும்னு சொல்றாங்க. அண்ட் சம்டைம்ஸ் இது முக்கியமான டவுன்ஸோட அபண்டன்ட் அவுட்ஸ்கர்ட்ஸ்லயும் வசிக்குமா. இந்த ஸ்லெண்டர் மேன் பத்தி நிறைய கதைகள் இருக்கு. அண்ட் பொதுவா எல்லா கதைகளும் சொல்லப்படுற விஷயம் என்னன்னா, இது மக்களையோ முக்கியமா குழந்தைகளையோ ஸ்டாக் பண்ணி கடத்துமா. அண்ட் சம்டைம்ஸ் குழந்தைகளை இது ட்ராமடைஸும் பண்ணணும்னு சொல்றாங்க. இந்த ஸ்லெண்டர் மேனோட இன்னொரு முக்கியமான கேரக்டரிஸ்டிக் என்ன அப்படின்னா, இது அதோட விக்டிம்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி வயலண்டான கிரைம்ஸை பண்ண வைக்குமா. இந்த மாதிரி ரியலா யூஎஸ்ல உள்ள வாக்கிஷான்ற இடத்துல ஒரு பொண்ணை அவங்களோட 2 கிளாஸ்மேட்ஸ் சேர்ந்து 19 தடவை கத்தியால குத்திருக்காங்க. ஃபார்ச்சுனேட்டா அந்த பொண்ணு இறந்து போகாம தப்பிச்சிடுறான். அண்ட் குத்தினவங்க கிட்ட இதை நீங்க ஏன் பண்ணீங்கன்னு கேட்கும்போது, நாங்க ஆன்லைன்ல ஸ்லெண்டர் மேன் பத்தி படிச்சோம் அண்ட் அது எங்களை நோட் பண்ணணுங்கிறதுக்காக தான் நாங்க பண்ணோம். ஆல்சோ இந்த கொலைகளை நாங்க பண்ணல அப்படின்னா ஸ்லெண்டர் மேன் எங்களையோ எங்க ஃபேமிலி மெம்பர்ஸையோ தாக்கிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த விஷயத்துக்கு அப்புறமேட்டு ஸ்லெண்டர் மேன் ஒரு நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் கருதப்பட்டு ஒரு மாரல் பேனிக் கிரியேட் ஆனிச்சு. அண்ட் இதை வச்சு 2014ல பீவேர் தி ஸ்லெண்டர் மேன் சொல்லிட்டு ஒரு டாக்குமெண்ட்ரி எடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஸ்லெண்டர் மேன் அப்படிங்கிற கிரீப்பியான கேரக்டர்ஸ் சில வீடியோ கேம்ஸ்ல வந்திருக்கு. அண்ட் பாப்புலரான மைண்ட் கிராஃப்ட்ங்கிற கேம்ல உள்ள எண்டர் மேனுங்கிற மாப் இதை பார்த்து இன்ஸ்பயர் பண்ணப்பட்டது. ஆல்சோ இதை வச்சு மார்பிள் ஹார்னெட்ஸ்னு ஒரு யூடியூப் வெப் சீரிஸ் எடுத்து அண்ட் அதை அடாப்ட் பண்ணி 2015ல ஒரு படம் எடுத்திருக்காங்க. கடைசியா 2018ல ஸ்லெண்டர் மேன் ஒரு படம் வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்லெண்டர் மேனை வச்சு எழுதப்பட்ட ஒரு ஸ்டோரியை தான் இப்போ நான் சொல்ல போறேன். ஒரு நாள் லின்சின்ற பொண்ணு தூக்கத்துல இருந்து திடீர்னு எந்திரிக்கிறான். அவ எழுந்ததுக்கு அப்புறமேட்டு எதுவுமே பண்ணாம கொஞ்ச நேரம் பெட்ல படுத்திருக்கா. அதுக்கப்புறம் பெட்டுக்கு சைட்ல உள்ள லேம்பை ஆன் பண்ணலான்னு கையை நீட்டிக்கிட்டே நம்ம எப்படி திடீர்னு எந்திரிச்சோம் அப்படின்னு யோசிக்கிறா. ஆனா அவளுக்கு எதுவுமே ஞாபகத்துக்கு வரல. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமேட்டு அவ பெட்ல இருந்து எந்திரிக்கிறா. லின்சே அவளோட மொபைல் எடுத்து டைம் பார்க்கறா. அது நடுராத்திரியா இருந்ததுனால பேய் வரும்ன்ற பயத்துல வெறுப்போட பெருமூச்சு விடுறா. இதுக்கப்புறம் தூக்கம் வராதுன்னு தெரிஞ்சு ஒரு நல்ல காஃபி குடிக்கலாம்னு டிசைட் பண்ணிட்டு பெட்ரூம்ல இருந்து கிச்சனுக்கு போறா. அண்ட் அப்போ அவ வீட்டோட ஃப்ரெண்டோட கிராஸ் பண்ணும்போது அவ முதுகுல சிரித்து போற அளவுக்கு ஒரு குளிர் பரவுது. லின்சே இது வின்டர் சீசன்ல அப்படிதான் இருக்குன்னு சொல்லி அவகிட்டே சொல்லிட்டு காஃபி போடுறதுல ஃபோக்கஸ் பண்றா. லின்சே காஃபி போடுறதுக்காக எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணும்போது அவ ஆக்கியபைடா இருக்கா. ஆனா காஃபி கொதிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவ மைண்ட் ஆக்கியபை பண்ண எதுவுமே இல்லாம அவ மைண்ட் அலைப்பாய ஆரம்பிக்குது. லின்சேக்கு அவ முதுகுத்தல்ல ஏற்பட்ட அந்த குளிர் திருப்பி ஏற்பட்டிருக்கு. அண்ட் அவளால திரும்பி அவ வீட்டு ஃப்ரெண்டோட பார்க்காம இருக்க முடியல. அது எப்போது இருந்த மாதிரி அப்படியே இருந்திருக்கு. அவ வீட்டோட தாப்பா அது போட்டபடி இருந்ததுனால இவளுக்கு எதுவும் தப்பா தெரியல. லின்சே அந்த ஃபீலிங்கை மறக்க ட்ரை பண்ணிட்டு அவ போட்ட காஃபியை பார்க்கறா. அவ போட்ட காஃபியை கையில் எடுத்துட்டு பெட்ரூமுக்கு நடக்கிறா. அண்ட் அப்போ ஃப்ரெண்டோட கிராஸ் பண்ணும்போது டக்குன்னு பீப்போர் வழியா வெளியில பார்த்துட்டா அவ மைண்ட் காம் ஆகலாம் அப்படின்னு முடிவு பண்றா. லின்சே எடுத்து வச்ச ஒரு அடியிலையும் அந்த குளிரான ஃபீலிங் அதிகரிச்சுட்டே இருந்துச்சு. லின்சே அவளோட கதகதப்பான போர்வையோட சேஃப்டில இருந்து விலகி போய்கிட்டே இருந்தா. அதுக்கப்புறம் லின்சே அவ வீட்டு குளிரான மெட்டல் டோர்ல கையை வச்சு அந்த பீப்போர் வழியா பார்க்கறதுக்கு முன்னாடி பெருமூச்சு விடுறா. லின்சே அந்த பீப்போர் வழியா பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இங்கா கருப்பா இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறமேட்டு அந்த இருட்டு ஹிப்னோடைஸ் பண்ற மாதிரி சுரண்டுட்டு இருந்துச்சு. இவ திரிக்கிட்டு கண்ணு சிமிட்டும் போது அந்த இருட்டு காணாம போயிடுச்சு. அந்த இருட்டு காணாம போகாமே இருந்திருக்கலாம்னு இவன் நினைக்கிறா. ஏன்னா அந்த இருட்டு காணாம போய் ஒரு உருவம் தெரியுது. அது முன்னாடி உயிரோட இருந்த ஒரு மனுஷன் உருவம்னு இவரால் கெஸ் மட்டும் தான் பண்ண முடியுது. அந்த உருவத்தோட கை கால்லாம் ரொம்ப நீளமா மனுஷன் மாதிரி இல்லாம ஆக்வர்டா இருந்திருக்கு. அதோட ஷோல்டர்ஸ்ல நிறைய ஜாயின்ஸ் இருந்து ஆக்டோபஸோட கைகள் மாதிரியோ மரத்தோட கிளைகள் மாதிரியோ நிறைய கைகள் இருந்திருக்கு. எல்லாத்துக்கும் மேல அது போட்டிருந்த பிளாக் சூட்டும் அதோட முகமும் இந்த பொண்ணுக்கு இன்னும் பயத்தை உண்டாக்கியிருக்கு. அவ இந்த உருவத்தோட முகத்தை பார்த்து இன்னும் பயப்படக்கூடாதுங்கிறதுக்காக வேணும்னே அவளோட மூளை இந்த உருவத்தோட முகத்தை பிளர் பண்ண மாதிரி இருந்திருக்கு. அண்ட் இதுக்கு அப்புறமேட்டு இவன் அந்த டோர்ல கையை வச்சு பின்னாடி வர ட்ரை பண்றா.
அப்போ இவ கையில வச்சிருந்த காஃபி தவறுதலா கீழே ஊத்திடுது. கொதிக்கிற காஃபி இவ காலை சுட்டுறது. அண்ட் இவ வழுக்கி மல்லாக்க விழுந்துடுறா. இதுக்கப்புறமேட்டு தவழ்ந்து இந்த டோர்ல இருந்து தூரமா போக ட்ரை பண்றா. லின்சே இல்லாத ஒரு விஷயத்தை அவ பார்க்கலங்கிறத மட்டும் எப்படியோ உணர்றா. அவளோட கை கால்களை பயன்படுத்தி கிராப் வாக் பண்ணிக்கிட்டே கதவுல இருந்து பின்னாடி வரா. அண்ட் அப்போ அவ ஏற்கனவே பார்த்த ஸ்லெண்டர் மேனோட கைகள் வளைஞ்சு நெளிஞ்சு ஆடுறத அந்த டோரோட கிராக் வழியா பாக்குறா. லின்சேக்கு இங்கேருந்து எப்படியா தப்பிச்சு போயிடணும்னு தோணுது. ஆனா அதே சமயத்துல அவளோட கண்ணை அந்த டோர்ல இருந்து எடுத்துடக்கூடாதுன்னு ஒரு கட் ஃபீலிங் இருக்கு. அவளோட வீட்டு கதவு அதிருது. அண்ட் அப்பதான் லின்சேக்கு இங்கே தப்பிச்சு ஓடினுன்ற தாட் அதிகமாகுது. அவ இங்கே தப்பிச்சு அவளோட வீட்டோட ரூமுக்கு ஓடிலான்னு முடிவு பண்றா. அண்ட் அப்போ அவ ஆல்ரெடி கொட்டி வச்சிருந்த காஃபில ஸ்லிப் ஆகிடுறா. இதுக்கப்புறமேட்டு தான் அவளோட ரூமுக்கு போறது ஒரு கார்னர்ல மாட்டிக்கிறதுக்கு சமம் அப்படிங்கிறத உணர்றா. ஆனா அவ அந்த டோர்ல இருந்து தூரம் போயே ஆகணும் அப்படிங்கிறதுனால அவளோட ரூமுக்கு இவ ஹால்வே நோக்கி ஓடிட்டு இருக்கா. அந்த ஹால்வேயோட பாதையை கடக்கும் போது இவ பூட்டி வச்சிருந்த ஃப்ரண்ட் டோர் திறக்கிற சத்தம் கேட்குது. அந்த சத்தத்தை கேட்டுட்டு கத்திக்கிட்டே ஓடும்போது வலிக்கு செவுத்துல மோதி தாவங்கட்ட உடஞ்சு ஸ்டன் ஆயிடுறா. இதுக்கப்புறமேட்டு அவளுக்கு இருட்டு மட்டும் தான் தெரியுது. அடுத்த நாள் காலையில லின்சேயோட அக்கா நிக்கோலுக்கு ஹாஸ்பிட்டல்ல ஒரு கால் வருது. அந்த கால்ல உங்க தங்கச்சி ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க, நீங்க சீக்கிரம் வாங்கன்னு சொல்றாங்க. நிக்கோலும் அவசரமா ஹாஸ்பிட்டல் வந்ததுக்கு அப்புறமேட்டு ஹாஸ்பிட்டல்ல லின்சேவை ட்ரீட் பண்ண டாக்டர் நிக்கோலை தனியா கூட்டிட்டு போயிட்டு லின்சேக்கு என்ன ஆயிருக்குங்கிறத எக்ஸ்பிளைன் பண்றாரு. அண்ட் அப்போ அவர் செல்ஃப் இன்ஃபிளிக்டட் அசால்ட்ன்ற வேர்டெல்லாம் யூஸ் பண்றதை கேட்டுட்டு நிக்கோலுக்கு தலை சுத்துது. நிக்கோலுக்கு அவளோட தங்கச்சியை 2 கண்ணால பார்க்குற வரைக்கும் அந்த டாக்டர் என்ன சொல்லிட்டு இருந்தாருன்றது முழுசா புரியல. அவளோட தங்கச்சி கண்ணையும் காதையும் மூடினபடி தலையை சுத்தி பேண்டேஜோட படுத்திருந்தா. லின்சேயோட கண்ணு ட்ரை ஆகாம இருக்கிறதுக்காகவும் அவளோட காதலை ஏற்படுத்தின காயம் இன்ஃபெக்ட் ஆகாம இருக்கிறதுக்காகவும் இந்த பேண்டேஜை போட்டிருக்கிறதா டாக்டர் சொல்றாரு. டாக்டர்ஸ்லாம் லின்சேவோ இல்ல வேற யாராவதோ இவளோட பேலன்ஸை கெடுக்கிறதுக்காகவோ இல்ல இவ காதை செவிடாக்குறதுக்காகவோ ஒரு பென்சில் இவ காதல சொருவி இருக்கலாம்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவளோட கை காலெல்லாம் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் டிகிரி பர்ன்ஸ் ஏற்பட்டிருக்கு. அண்ட் இது காஃபினால ஏற்பட்டிருக்கலாம்னு சொல்லிட்டு அவ அப்பார்ட்மெண்டோட ஃப்ரண்ட் டோர்ல காஃபி ஊத்தப்பட்டிருந்ததை பார்த்த நெய்பர் சொல்றாங்க. நிக்கோல் ஃபர்ஸ்ட் டைம் லின்சேவோட ஹாஸ்பிட்டல் ரூம்குள்ள வரும்போது ஓரக்கனால ஜன்னலுக்கு வெளியே பிளாக் சூட் போட்ட ஒரு மனுஷனோட சிலோட்டை பார்க்கறா. அண்ட் இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு அவளுக்கு நல்லா தெரியும். ஏன்னா அவ தங்கச்சியோட ரூம் ஹாஸ்பிட்டலோட 3rd ஃப்ளோர்ல இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ல சொல்லுங்க. பிளாட்ஃபார்மோட அடுத்தடுத்த வீடியோ நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் பிரஸ் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இங்கே கிளிக் பண்ணுங்க.